ஐபிஎல் அதிக விக்கெட் எடுத்தவங்களுக்கு பர்பிள் கேப் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ஆரஞ்சு கேப் தான் இம்பார்ட்டன்ஸாக பார்ப்பாங்க. நாம இந்த வீடியோவில் 2008 இருந்து 2024 வரைக்கும் யார் எல்லா சீசன்லையுமே பர்பிள் கேப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை விரிவாக பார்த்துருவோம். 2008 சோகில் தன்வீர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடிட்டு இருந்தாரு. பர்பிள் கேப் வாங்கின ஒரே பாகிஸ்தான் பிளேயர் இவர் தான். இவர் 11 மேட்ச்ல 22 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. அதனாலே ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த ஒரு சீசன்ல கப்பையும் அடிச்சிருந்தாங்க. 2009 ஆர்பி சிங் டக்கன் சார்ஜர்ஸ்க்காக ஆடிட்டு இருந்தாரு. அவர் 16 மேட்ச்ல 23 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருந்தாரு. அந்த சீசன்ல டக்கனுமே டிராஃபி அடிச்சிருந்தாங்க. 2010 பிரக்யான் ஓஜா டக்கன் சார்ஜர்ஸ்க்காக ஆடி 16 மேட்ச்ல 21 விக்கெட் வீழ்த்தியிருந்தாரு. அவருடைய டீம் பிளே ஆஃப் வரைக்கும் வந்திருந்தாங்க. பிரக்யான் ஓஜாக்கு ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. 2011 மலிங்கா தான் பர்பிள் கேப் வாங்கியிருந்தாரு. அவர் 16 மேட்ச்ல 28 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தாரு. 2012 மார்னே மோர்கல் டெல்லி டேர்டெவில்ஸ்க்காக ஆடிட்டு இருந்தாரு. அவர் 16 மேட்ச்ல 25 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தாரு. டெல்லி அந்த சீசன்ல பிளே ஆஃப் வரைக்கும் போயிருந்தாங்க. 2013 டிஜே பிராவோ சிஎஸ்கேக்காக விளையாடி அந்த சீசன்ல 32 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தாரு. இது வரைக்கும் ஒரு சீசன்ல அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்கள் இது நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் கூட இந்த ஒரு சாதனையை அவர் ஷேர் பண்றாரு. 2014 மோகித் சர்மா சிஎஸ்கேக்காக தான் ஆடிட்டு இருந்தாரு. 16 மேட்ச் ஆடி 23 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருந்தாரு. பிளே ஆஃப் வரைக்கும் சென்னை போயிருந்தாங்க. அந்த சீசன் முழுக்கவே மோகித் சர்மா ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. 2015 இரண்டாவது முறையா டிஜே பிராவோ பர்பிள் கேப்பை வாங்கியிருந்தாரு. பிராவோ 16 மேட்சஸ் ஆடி 26 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாரு. 2016 புவனேஸ்வர் குமார் இந்த ஒரு சீசன்ல வெறித்தனமான ஃபார்ம்ல இருந்தாரு. அவர் 17 மேட்சஸ் ஆடி 23 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாரு. அந்த சீசன்ல எஸ்ஆர்எச் கப்பும் அடிச்சிருந்தாங்க. 2017 புவனேஸ்வர் குமார் மறுபடியும் எஸ்ஆர்எச்காக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தொடர்ச்சியா 2 வருஷம் பர்பிள் கேப்பை புவனேஸ்வர் குமார் வாங்கியிருந்தாரு. அப்படியாக இந்த சீசன்ல 14 மேட்ச்ல 26 விக்கெட்ஸை வீழ்த்தி இருந்தாரு. 2018 ஆண்ட்ரூ டை கிங்ஸ்லாந்து பஞ்சாப்காக ஆண்ட்ரூ டை ஆடிட்டு இருந்தாரு. அந்த சீசன் முழுக்கவே பவுலிங் நல்லா பண்ணியிருந்தாரு. இவர் நல்லா பண்ணி என்ன பண்ண மற்ற யாரும் சரியா பண்ணதால பஞ்சாபால குவாலிஃபை ஆக முடியல. அவர் 14 மேட்சஸ்ல 26 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். 2019 இம்ரான் தாகிர் மூன்றாவது முறையா ஒரு சிஎஸ்கே பிளேயர் பர்பிள் கேப்பை எடுத்தாங்க. இம்ரான் தாகிர் 17 மேட்சஸ் ஆடி 26 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருந்தார் அந்த ஒரு சீசன்ல. 2020 ரபடா அந்த சீசன்ல சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாரு. அந்த சீசன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிசிக்காக விளையாடின இவர் 17 மேட்ச்ல 30 விக்கெட்டுகளை தூக்கி இருந்தார். 2021 ஹர்ஷல் பட்டேல் பிராவோடைய சாதனையை ஈக்குவல் பண்ணி வெறும் 15 மேட்ச்லயே 32 விக்கெட்டுகளை இந்த ஒரு சீசன்ல கைப்பற்றி ஆர்சிபி பிளே ஆஃப் வரதுக்கு உதவியா இருந்தாரு ஹர்ஷல் பட்டேல். 2022 யுஸ்வேந்திர சகல் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ரொம்பவே நல்லா பவுலிங் போட்டிருந்தார். இந்த சீசன்ல 17 மேட்சஸ்ல 27 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருந்தார். 2023 முகமது ஷமி குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஆடி இருந்தார். ஃபைனல் வரைக்கும் போறதுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸா இருந்தார். 17 மேட்ச்ல 28 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தி இருந்தார். ஹர்ஷல் பட்டேலுமே இரண்டாவது முறையா பர்பிள் கேப்பை ஹோல்ட் பண்ணி இருந்தார். இந்த ஒரு சாதனை மூலமா 14 மேட்சஸ்ல அவர் 24 விக்கெட்டுகளை 2024 தூக்கி இருந்தார். இவர் பஞ்சாப்காக ஆடி இருந்தார்.